ஹalleluya. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்கு நாங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவர் நம்மை ஒரு புதிய மாதத்துக்குள் பிரவேசிக்க செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் வண்ணமாய் நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பிதாவே, இந்த கிருபை நிறைந்த நல்ல நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, ஆண்டவரே, கிருபையா எங்களை ஒரு புதிய மாதத்துக்குள் பிரவேசிக்க செய்திருக்கிறீர் ராஜா. இந்த ஆராதனை நாங்கள் உடைய கரத்துக்குள்ளாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உமக்கே துதியும் கனவும் மகிமையை நாங்கள் செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, எங்களுக்கு என்று வைத்திருக்கிற வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களோடு கூட நிறைடைப்படுவீராக. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹalleluya. ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை நாம் பாடி நாம் துதிப்போம். கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது என்ற பாடலை கரங்களை தட்டி நாம் பாடுவோம். ஜீசஸ். கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றும் மாறாதது. கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றும் மாறாதது. ஆண்டுகள்தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டை நடத்திடுதே, ஆண்டை நடத்திடுதே. ஆண்டுகள்தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டை நடத்திடுதே, ஆண்டு நடத்திடுதே. நம்மை கரத்தை பிடித்து நடத்தினாரே. ஆமே. கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை கரத்தை பிடித்து நடத்தினாரே. தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல தோளில் சுமந்து நடத்தினாரே. தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல தோளில் சுமந்து நடத்தினாரே. பரிசுத்தர் கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். பெரியவர் பரிசுத்தர் கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். பெரியவர் பரிசுத்தர் கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். பெரியவர் பரிசுத்தர் கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். யேசுவா, யேசுவா, நாமம் பலத்த துருகம். யேசுவா, யேசுவா, நாமம் பலத்த துருகம். நீதிமானோடுவே ஓடி அதற்குள் சுகங்காணுவே. நீதிமானோடுவே ஓடி அதற்குள் சுகங்காணுவே. உம்மில் வாஞ்சையாய் இருப்பதனால் என்னை விடுவிப்பேன் நிச்சயமாய். உந்தன் நாமத்தை அறிந்ததனால் வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். உம்மில் வாஞ்சையாய் இருப்பதனால் என்னை விடுவிப்பேன் நிச்சயமாய். உந்தன் நாமத்தை அறிந்ததனால் வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். யேசுவா, யேசுவா, உந்தன் நாமம் பலத்த துருகம். யேசுவா, யேசுவா, உந்தன் நாமம் பலத்த துருகம். நீதிமானோடுவே ஓடி அதற்குள் சுகங்காணுவே. நீதிமானோடுவே ஓடி அதற்குள் சுகங்காணுவே.
ஆகாதது ஒன்றுமில்லை, ஆகாதது ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. சர்வ வல்லவரே, கன மகிமைக்கு பாத்திரரே, ஆகாதது என்று ஏதுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாதது என்று ஏதுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. அகிலத்தையும் ஆகாயத்தையும் உந்தன் வல்ல பராக்கிரமத்தாலே ஆண்டவனே சிருஷ்டித்தீரே, உந்தன் வல்ல கரத்தினாலே. அகிலத்தையும் ஆகாயத்தையும் உந்தன் வல்ல பராக்கிரமத்தாலே ஆண்டவனே சிருஷ்டித்தீரே, உந்தன் வல்ல கரத்தினாலே. எல்லாரும் சேர்ந்து ஆகாதது ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை, ஆகாதது ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. சர்வ வல்லவரே, கன மகிமைக்கு பாத்திரரே, ஆகாதது என்று ஏதுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாதது என்று ஏதுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. Nothing is too difficult for thee, oh nothing is too difficult for thee, nothing is too difficult for thee, oh nothing is too difficult for thee. Oh great and mighty God, greater counsel and mighty in thee. Nothing, nothing, absolutely nothing, nothing is too difficult for thee. Amen. Nothing, nothing, absolutely nothing, nothing is too difficult for thee. Our Lord God, thou hast made the heaven and the earth by thy great power. Our Lord God, thou hast made the heaven and the earth by thine outstretched arm. Nothing is too difficult for thee, oh nothing is too difficult for thee, nothing is too difficult for thee, oh nothing is too difficult for thee. Oh great and mighty God, great in counsel and mighty in thee. Nothing, nothing, absolutely nothing, nothing is too difficult for thee. Nothing, nothing, absolutely nothing, nothing is too difficult for thee. Nothing, nothing, absolutely nothing, nothing is too difficult for thee. Hallelujah. Hallelujah. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. கை உயர்த்தி ஆண்டை நோக்கி பார்த்து, இமட்டும் நடத்தி வந்தீரே உமக்கு நன்றி அப்பா, இனிமேலும் நீ நடத்த வல்லவர், உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே உம்முடைய சிறகினால் எங்களை மூடி மறைத்து எங்களை காத்து நடத்துகிறதுக்காக நன்றி. இந்த புதிய மாதத்தில் நீ நடத்த போறதுக்காக நன்றி. கோடா கோடி நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்மையினாலே கிருபையினாலே நிரப்புகிறவரே உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திர ராஜா, ஸ்தோத்திரம். அற்புதங்களை அதிசயங்களை செய்து நடத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதமான வழியில் நடத்துகிறவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திர ராஜா. நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். கர்த்தாவே நீர் பெரிய தேவன் என்று சொல்லி நாங்கள் பாடுகிறோம். நீர் உன்னதமானவர் என்று சொல்லி நாங்கள் பாடுகிறோம். எங்களோடு இருக்கிற தேவன் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவரை காட்டில எங்களுக்குள் வாசம் செய்கிற நீர் பெரியவர். கர்த்தாவே முக்கிய மகிமை கனம் துதி யாவும் செலுத்தி தொடர்ந்து உங்களுடைய பிரச்சனை எங்களோடு கூட இருந்து எங்களோடு நீர் ஆண்டவரே கர்த்தாவே பேசுவீராக. இயேசுவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
Jesus. Hallelujah. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. And may the holy name of God be இந்த glorified. காலையில் தேவன் நம்மோடு பேசும்படி ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 64ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாங்கள் வாசிக்கிறோம். Let's turn our Bibles to Isaiah chapter 64 verses 4. ஏசாயா 64ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாங்கள் வாசிக்கிறோம். Isaiah chapter 64 verses 4. தேவனே உமக்கு காத்து இருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலகத் தோற்றம் முதல் கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகள் கண்டதும் இல்லை. For since the beginning of the world, men have not heard nor perceived by the ear, nor has the eye seen any God besides you, who acts for the one who waits for him. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. Our holy Father, we thank you, Lord, for this blessed time. கர்த்தர் இந்த நாளில் எங்களோடு நீர் பேசுவீராக. Lord, speak to us. நீர் பேச நாங்கள் கேட்கிறோம். Lord, you speak to us and we will hear. இயேசுவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. In Jesus' name we pray. Amen. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. And may the holy name of God be glorified. கர்த்தர் தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் என்ன சொல்கிறார்? And what is the Lord God speaking through this prophet? தேவனே உமக்கு காத்து இருக்கிறவர்களுக்கு நீ செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதல் கொண்டு ஒருவரும் கேட்டதில்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகள் கண்டதும் இல்லை. For since the beginning of the world, men have not heard nor perceived by the ear, nor has the eye seen any God beside you, who act for the one who waits for him. யாரெல்லாம் கர்த்தருக்கு காத்திருக்கிறார்களோ கர்த்தர் அவள் வாழ்க்கையில் செய்கிற காரியத்தை குறித்து இங்கே சொல்கிறார். And he just speaks about the things what the Lord God does when a person is waiting upon the Lord. அவர் செய்யும் பொழுது அந்த காரியம் யாருமே கண்டுபிடிக்க முடியாது. And when the Lord God is doing these things, no one will be able to find out. அவர் கேட்டதில்லை, கண்டதில்லை, பார்த்ததும் இல்லை. And he just says in this verse, no one has seen it and no one has perceived by the ear. Hallelujah. Hallelujah. ஏன்னா நம்முடைய கர்த்தர் பெரியவர். Because our Lord God is good. அவர் செய்கிற காரியம் ஆச்சரியமானவைகள். And the things what the Lord God is doing is amazing. அதனாலே தேவ சமூகத்திலே நாம் காத்திருக்க வேண்டும். And we just need to wait in the presence of the தேவ Lord. சமூகத்தில் நாம் காத்திருக்கும்போது அநேக நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்கிறோம். When we just wait upon the Lord, we are receiving many அநேக goodness. வாழ்க்கையை நாம் பார்ப்போம்னு சொன்னா அநேக காரியத்தை காத்திருப்பார்கள், ஆனால் தேவ சமூகத்தில் காத்திருக்க மாட்டார்கள். And when you just see many people's life, they will be waiting for many things, but they wouldn't be waiting upon the Lord. ஒரு மனுஷனுக்காக அவன் உதவி செய்வான்னு சொல்லி அவனுக்காக காத்திருப்பார்கள். And they will be just waiting for another man so that he will come and help ஒரு them. பேங்க்குக்கு போனா பேங்க்ல இருந்து மணி எடுக்கிறது காத்திருப்பார்கள். And when they just go to the bank to receive money, they will wait there. ஃளைட் டிலே ஆனாலும் காத்திருப்பார்கள். And they will be waiting in the airport even if the flight is delayed. இன்னும் பல காரியத்துக்காக மனுஷன் காத்திருக்கிறான், ஆனா தேவ சமூகத்துல அநேகர் காத்திருப்பதில்லை. And for many things they will be waiting, but the man wouldn't be waiting upon the Lord. இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள கர்த்தருக்கு காத்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். And today we just need to learn to wait upon the யாரெல்லாம் Lord. கர்த்தருக்கு காத்திருக்கிறார்கள் பாக்கியவான்கள். And blessed are the people who wait upon the கர்த்தர் Lord. அவர் வாழ்க்கையிலே கிரியை செய்கிறார். And the Lord God is working in their life. ஹalleluya. Hallelujah. அவர் நன்மைகளை பெற்றுக்கொள்கிறார்கள். And they are just receiving the goodness in their life. மோசே கர்த்தர் அழைத்தபோது மலைக்கு அவன் போய் காத்திருந்தான். And when the Lord God called Moses, he just went up to the mountain and he just waited. தேவனோடு பேசும்படி அதுல தேவன் சத்தத்தை கேட்கும்படி அவன் தேவ சமூகத்தில் காத்திருந்தான். And he just waited in the presence of the Lord to hear his voice. தேவ சமூகத்தில் 40 நாள் காத்திருக்கிறான். And he just waited in the presence of the Lord for 40 days. ஆனால் கீழே ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி காத்திருக்கவில்லை. But the Israelites who were down the mountain, they never waited for அவர் Moses. சொல்கிறான், ஆரோனை அழைத்து மோசேக்கு என்ன நடந்தது தெரியவில்லை, அதனால முன் செல்லும்படியா எங்களை நடத்தும்படியா தெய்வத்தை உண்டு பண்ணு. So these Israelites, they called Aaron and said, we do not know what happened to Moses, so you just create a God, so that God will go before us. நீங்க தொடர்ந்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அவர்கள் பாவம் செய்தார்கள். And when you just read continually, you will be able to see that they committed பல sin. பிரச்சனைக்குள்ளாக சிக்கிக் கொண்டார்கள். And they were just caught in many problems. காத்திருக்கும்போது நாம் நன்மையை பெற்றுக்கொள்கிறோம். And when we wait upon the Lord, we receive many goodness. தேவ சமூகத்தில் காத்திருங்கள். And you just need to wait in the presence of the Lord. என்ன நன்மை என்று சொல்லி ஒரு சில வசனத்தை நாம் சிந்திக்க போகிறோம். And we are just going to meditate through few verses. What are the goodness
we receive when we wait upon the சங்கீதம் Lord. 40ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசித்தால் And when you turn your Bibles to Psalms chapter 40 verses 1. அங்கே தாவீது சொல்கிறார், கர்த்தருக்காக நான் பொறுமையோடு காத்திருந்தேன். And David says, I just waited patiently for the Lord. தாவீது கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருக்கிறார். And David, he just waited patiently for the தேவ Lord. சமூகத்திலே போய் ஜெபத்திலே பொறுமையோடு காத்திருக்கிறார். And he just went to the presence of the Lord and he just waited in prayer. ஏன் பொறுமையோடு காத்திருக்கிறார்? And why he just waited patiently for the Lord. வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவானது. அந்த சூழ்நிலையை பார்ப்போம். இரண்டாம் வசனத்தை நான் வாசிக்க முடியும். And you can just read in verse 2 the situation which he underwent in his life. பயங்கரமான குடியின் உளையான சேற்றிலும் அவர் சிக்கிக் கொண்டிருக்கிறார். And he was just caught in a horrible pit and a miry clay. இதிலிருந்து எப்படி வெளியே வரப்போறேன்னு தெரியவில்லை. And he never knew how he was able to come out of யாரும் it. எனக்கு உதவி செய்ய முடியாது தெரியும். And he just knew that there is a person who can help me. ஆனா ஒன்று தெரிந்தது, கர்த்தருடைய சமூகத்திலே அவர் காத்திருக்கும்படியாய் அவர் தெரிந்து கொண்டார். So he just chose to wait in the presence of the Lord. அதிலே பொறுமையோடு காத்திருக்கிறார். So he just waited patiently for the Lord. கர்த்தர் அதை பார்த்து அவனிடத்திலே சாய்ந்தார். And the Lord God saw this and he inclined towards Hallelujah. him. Hallelujah. கர்த்தர் அவனிடத்திலே சாய்கிறார். And the Lord God inclined towards அவன் him. கூப்பிட்ட விண்ணப்பத்தின் அவன் கேட்டு அவனுக்கு உதவி செய்தார். And he just heard all his prayers and he helped him. அவனிடத்தில் சாய்ந்து அவன் விண்ணப்பத்தை கேட்கிறார். And he just inclined towards him and he heard his prayer. விண்ணப்பத்தை கேட்ட பிறகு அவன் சொல்கிறான், என்னை தூக்கி விட்டார், பயங்கரமான குழி உளையான சேற்றில் என்னை தூக்கி விட்டார். And he just says, the Lord God heard my prayer and he just brought me out from the என் pit. கால்களை என்ன செய்தார், கண்மணில் மேல் நிறுத்தி, And he just says, he set my feet upon a என் rock. அடிகளை உறுதிப்படுத்தினார். And he just says, he established my steps. துதிக்கும் பாடலை என் வாயில தந்தார். And he just put a new song in my mouth so I can praise புது him. பாட்டை எனக்கு தந்தார். And he just put a new song. ஹalleluya. Hallelujah. கர்த்தர் செய்த காரியத்தை பாருங்கள். And you can just see the works of the Lord here. யாரெல்லாம் கர்த்தருக்கு காத்திருக்கிறார்களோ அவர் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்கிறார். And whoever waits upon the Lord God is hearing their prayers and supplications. காத்திருக்கும் அவரிடத்திலே சாய்ந்து அவர் விண்ணப்பத்தை கேட்கிறார். And when they are just waiting upon the Lord, he is inclining towards them and he is hearing their prayers. சகோதரனே சகோதரியே, And my dear beloved brothers and தேவ sisters, சமூகத்தில் பொறுமையோடு காத்திருந்து, and you just need to wait in the presence of the Lord patiently. பொறுமையோடு காத்திருந்து அவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். And you just need to wait in the presence of the Lord patiently and pray. நிச்சயம் உங்களிடத்தில் சாய்ந்து உங்க ஜெபத்தை கேட்பார். And surely the Lord God will incline towards you and he will hear your prayer. 4 அதிகாரத்துக்கு வரும்போது, And when you turn your Bibles to First Chronicles chapter 4, அங்கே யாபேசை குறித்து நாம் வாசிக்கிறோம். and we just read about Jabez. அவன் தாய் நான் துக்கத்தோடு பெற்றெடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டார். And his mother bore him in pain and she just names him as Jabez. யாபேஸ் வாழ்க்கையை நீங்கள் கவனித்து பார்த்தா அவனுக்கு வாழ்க்கையில் ஒரு பலவீனம் இருந்தது. And when you just see the life of Jabez, he had a weakness in his அவன் life. வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை. And he never had blessings in his life. அவன் துக்கத்தோடு இருந்தான். And he was filled with sorrow. பார்க்கறான், சகோதரன்லாம் பார்க்கறான், நல்ல ஆசீர்வாதமா இருக்கிறார்களே. And he just saw all his brothers and they had all the blessings. அவர்கள் கனப்பெற்று இருக்கிறார்களே. And they all are honored. என் வாழ்க்கை ஏன் இப்படி நடந்தது? And he was thinking, why this happened in my life? யாபேஸ் வாழ்க்கை கவனித்து பார்த்தா அவன் இஸ்ரவேல் தேவனை நோக்கி ஜெபித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். And when you just see about the life of Jabez, we see he looked upon the God of Israel and prayed. கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிற ஒரு ஜெப ஆவி இருந்தது. And he just had a spirit of prayer in him. அவன் கர்த்தரை நோக்கி அவன் பொறுமையோடு காத்திருந்து ஜெபித்திருப்பான். And he would have just waited upon the Lord and he would have prayed. கர்த்தர் ஒரு நாள் அவனிடத்தில் சாய்ந்து அவன் விண்ணப்பத்தை வேண்டுதலை கேட்டார். And one day the Lord God inclined to him and heard his prayers. ஹalleluya. Hallelujah. யாரெல்லாம் பொறுமையா காத்திருந்து ஜெபம் பண்றாங்களோ கர்த்தர் அவர்களிடத்தில் சாய்ந்து அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பார். And whoever is waiting upon the Lord God will incline towards them and hear their prayers. இப்போ யாபேஸ் வாழ்க்கையை பார்க்கிறார்கள். And now they are seeing the life of சகோதரர் Jabez. எல்லாரையும் பார்க்கலாம், அவன் கனம் பெற்றவனாய் இருந்தான். And he was considered as a honorable man when compared to all his brothers. எல்லாரும் ஆச்சரியப்படுகிறார்கள். And everyone was so amazed அவன் looking at வாழ்க்கை him. இந்த ஆசீர்வாதம் எப்படி வந்தது? And how this blessing came upon அவனோட his கர்த்தர் life. இருக்கிறாரே. And they all were saying the Lord God is with him. ஹalleluya. Hallelujah. வாழ்க்கை கனம் பெற்றவனாய் மாறினான். And he just became a honorable person. கர்த்தருக்கு காத்திருங்கள். And you just need to wait upon the Lord. கர்த்தர்
சாய்ந்து உங்கள் விண்ணப்பத்தை கேட்பார். And the Lord God will incline towards you and hear your prayers. ஹalleluya. Hallelujah. இரண்டாவது நாம் வாசிப்போம் புலம்பல் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். And secondly, when you turn your Bibles to Lamentations 3:25. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். And Lamentations 3:25. தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாக்கும் கர்த்தர் நல்லவர். And the Lord God is good to those who seek him. யாரெல்லாம் கர்த்தருக்கு காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். And the Lord God is good to those who just wait upon him. அப்படின்னு சொன்னால் கர்த்தர் நல்லவர் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். And it means they knew the Lord is good. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கிறார்கள். And they have tasted the Lord is good. கர்த்தர் நல்லவர் யார் ருசித்து பார்க்க முடியும்? And who can just say the Lord is good? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் சொல்லுவார்கள் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுவார்கள். And whoever waits upon the Lord can only say the Lord is good. அவர்கள் ருசித்து பார்த்து தான் சொல்லுகிறார்கள். And they are tasting the Lord and saying Hallelujah. Hallelujah. யார் நல்லவர்? கர்த்தர் நல்லவர் என்று சொல்ல முடியும். And who can say the Lord is தேவனுடைய good? வார்த்தை ருசித்தவர்கள் சொல்ல முடியும். And the people who have tasted the word of God can say யார் this. கர்த்தர் நல்லவர் என்று சொல்ல முடியும்? And who can say the Lord is தேவ good? சமூகத்தை ருசித்தவர்கள். And the people who have tasted his presence. யாரெல்லாம் தேவனுடைய வல்லமை ருசித்தார்களோ அவர்கள் சொல்லுவார்கள் கர்த்தர் நல்லவர். And the people who have tasted the power of God can say the Lord God is good. யாரெல்லாம் அவருடைய தயவை ருசித்தார்களோ அவர்கள் சொல்லுவார்கள் கர்த்தர் நல்லவர். And the people who have tasted his loving kindness will say the Lord is good. அவர்கள் நன்மையினால் திருப்தியானவர்கள் சொல்லுவார்கள் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுவார்கள். And the people who have been satisfied with his goodness will say the Lord is good. அவர்கள் ருசித்து பார்ப்பார்கள். And they will taste and see the Lord is கர்த்தர் good. நல்லவர் என்பதை ருசித்து பார்ப்பார்கள். And they will taste and see the Lord is good. Hallelujah. Hallelujah. ஓ கர்த்தர் நம்ம அவரை ருசித்து பார்க்கும்படி உதவி செய்வார். And the Lord God will help you to taste and see that he is good. Hallelujah. Hallelujah. கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருங்கள். And you just need to wait in the presence of the Lord. மூன்றாவது நாம் வாசிப்போம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 49ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தின் பிற்பகுதியை வாசிக்கிறேன். And Isaiah chapter 49 verses 23. நான் கர்த்தர் எனக்கு காத்து இருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய் என்று தீர்க்கதரிசி சொல்கிறார். And here the prophet says one who waits upon the Lord will never be put to shame. அங்க என்ன சொல்கிறான்? நான் கர்த்தர். And he just says I am the Lord. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். And he just says I am the almighty God. எனக்கு காத்திருக்க வெட்கப்பட்டு போவதில்லை. And the people who wait upon me will never be put to shame. Hallelujah. Hallelujah. ஒருவேளை பலவிதமான சூழ்நிலை நீங்க கடந்து செல்லலாம். And maybe you might be going through many situations in your life. வாழ்க்கையில ஏன் இந்த பிரச்சனை? And why am I facing this problem in my ஏன் இந்த life? சோதனை? And why am I facing this temptation in my அக்கினி வழியா life? கடந்து செல்ல வேண்டும்? Why I just need to go through this ஏன் fire? வாழ்க்கையில இந்த வியாதி? And why am I facing this sickness in my ஏன் life? இந்த பலவீனம்? And why am I facing this weakness in ஏன் my இந்த life? மனுஷ போராட்டம்? And why there are struggles from the other இப்படி people? பல விதத்திலே நம்ம வாழ்க்கையில சில பிரச்சனை வரும்போது நாம் செய்ய வேண்டிய காரியம் என்று சொன்னால், And like this, when we just go through the problems in our life, what we should do? நாம் தேவ சமூகத்தில் அவருக்கு காத்திருக்க வேண்டும். And we just need to wait in the presence of the Lord. கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து நாம் ஜெபம் பண்ண வேண்டும். We just need to wait in the presence of the Lord and pray. கர்த்தருடைய வார்த்தை விசுவாசித்து காத்திருக்க வேண்டும். And we just need to believe the word of God and pray. கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசித்து நாம் காத்திருக்க வேண்டும். We just need to believe the promises which he has spoken and we need to pray. அப்படி யாரெல்லாம் காத்திருக்கிறார்களோ அவர்கள் வெட்கம் அடைவதில்லை. And whoever is waiting upon him will not be அவர்கள் ashamed. ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. And they will not be ashamed. ஏன்னா கர்த்தர் சொல்ல நான் கர்த்தர் எனக்கு காத்திருக்க வெட்கப்படுவதில்லை. And he just says I am the Lord, so they will not be put to நான் அவர்களை shame. வெளியே கொண்டு வருவேன். And he just says I will bring them அக்கினியை out. வெளியே கொண்டு வருவேன். I will bring them out of வியாதியை fire. விடுதலையாக்கி வெளியே கொண்டு வருவேன். I will deliver them from the sickness. I will bring them out. பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கி அவர்களை மேற்கொள்ள செய்வேன். And I will deliver them from the weakness and I will help them to எல்லா overcome மனுஷ that. போராட்டத்தை மேற்கொள்ள செய்வேன். And I will help them to overcome all the struggles that comes from another நான் man. கர்த்தர் அவரோடு கூட இருந்து நான் காரியத்தை செய்வேன். And he just says I am the Lord, I will be with them and I will do the things for them. அவர் முகங்கள்
முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. and their face will not be ashamed. அப்பொழுது அறிந்து கொள்வார், அவர் விடுதலை ஆவார்களே, அப்பொழுது அறிந்து கொள்வார்கள். And when they are delivered, they will know that I am the அவர் Lord. அவர்கள் வெளியே வரும்பொழுது அப்பொழுது கர்த்தரை அறிந்து கொள்வார்கள். When they just come out of all their sickness and weakness, they will say that I am the அவர் Lord. சொல்வார், கர்த்தர் தான் இந்த காரியத்தை செய்தார், And they will just say, only the Lord God has done கர்த்தர் தான் this. சுகமாக்கினார், And it's only the Lord God has healed இந்த me. மரண வியாதியில வெளியே கொண்டு வந்தார், And the Lord God has delivered me from this death. இந்த அக்கினி சூழ்நிலை என்னை வெளியே கொண்டு வந்தார், And the Lord God has brought me out of the fire. இந்த சூழ்நிலை நான் மேற்கொள்ளும்படி கர்த்தர் உதவி செய்தார். And the Lord God helped me to overcome the situation. அவர் கர்த்தர், Because He is God. சர்வ வல்லமுள்ள தேவன். And He is the Almighty God. ஹalleluya. Hallelujah. அப்பொழுது அறிந்து கொள்வார்கள். And He just says, then they will know that I am the Lord. ஹalleluya. Hallelujah. கர்த்தர் செய்கிற காரியம் இதுதான். And this is the thing what the Lord God is doing. அதுதான் நாம் ஆரம்ப வசனத்தில் நாம் வாசித்தோம். And that's what we just read in the beginning. ஒரு வாக்குத்தத்தமான ஒரு வசனம் அது. And it is a promise word. தேவனே உமக்கு காத்திருக்கிறவருக்கு நீ செய்கிற காரியம், நீ செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதல் யாருமே அறிந்து கொள்ள முடியாது. And Lord, when you just ask for the one who waits for the Lord, no one can hear or no one can see from the beginning of the world. Hallelujah. Hallelujah. ஓ, கர்த்தர் செய்யும் பொழுது யாருமே அதை அறிந்து கொள்ள முடியாது. When the Lord God is doing, no one will be able to understand that. உங்கள் வாழ்க்கையில செய்யும்போது, என் வாழ்க்கையில செய்யும்போது யாருமே அதை அறிந்து கொள்ள முடியாது. When the Lord God is doing in your life and in my life, no one will be able to understand it. கர்த்தர் இன்றைக்கும் கர்த்தர் காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். And even today the Lord God is working in our இன்றைக்கு lives. अनेक வாழ்க்கை மாற்றப்படுகிறது. And even today many lives are being அநேக வாழ்க்கை transformed. ஆசீர்வதிக்கப்படுகிறது. And many lives are being blessed. அநேக வாழ்க்கையில விடுதலை தருகிறார். And He is just giving the deliverance to many. அநேக வாழ்க்கை மதுரமாய் மாறுகிறது. அவர்கள் கர்த்தரை ருசித்து பார்க்கிறார்கள். And many people, they are just tasting and see that the Lord God is good. Hallelujah. Hallelujah. கர்த்தர் நல்லவர். Our Lord God is good. அவர் நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்கிறார். And the Lord God is doing great things in our இந்த life. வாக்குத்தத்த வசனத்தை விசுவாசிப்போம். And let us believe this promise was. அவருக்கு காத்திருப்போம். And let us wait upon the Lord. அவர் செய்கிற காரியத்தை நாம் அறிந்து கொள்வோம். And then we will know the works of the கண்களை மூடி Lord. நாம் ஜெபம் பண்ணுவோம். Let's close our eyes and look upon the எல்லாரும் Lord. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பாருங்கள். And let's all close our eyes and look upon the Lord. ஓ, கர்த்தருக்கு காத்திருப்போம். And let us wait upon the ஒரு Lord. தீர்மானம் எடுப்போம், கர்த்தாவே உமக்கு நான் காத்திருப்பேன். And let us take a decision today. Lord, I will wait upon நேரம் இல்லை you. என்று சொல்லக்கூடாது, கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். Lord, I will not say that I do not have any time, but I will wait upon நீங்க you. காத்திருந்தா கர்த்தருக்கு காரியங்களை செய்வார். And when you just wait upon the Lord God will act for you. Hallelujah. Hallelujah. பிதாவே இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். Our Father, we thank you, Lord, for this blessed கர்த்தர் எங்களோடு time. பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். Lord, we thank you for the words which you have spoken to யாரெல்லாம் us. உமக்கு காத்திருக்கார், அவர் வாழ்க்கையில் நீ தொடர்ந்து கிரியை செய்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். Lord, we know whoever is waiting upon you, you are just working in their lives. ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தம் வசனத்தை கை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. And we are just placing our hand on this promise verse and we are praying. இந்த வார்த்தையை ஆண்டவரே ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். And we are just receiving the blessings from this verse. கர்த்தாவே, இந்த வாக்குத்தத்தத்தின் வசனத்தின்படியாய் நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். Lord, thank you, Lord, for blessing us according to this promise உமக்கு verse. காத்திருக்கிறவர்களுக்கு நீ நன்மைகளை செய்கிறீர். Lord, you are just giving the goodness for the people who wait upon you. ஆண்டவரே, உம்மை ருசித்து பார்க்க உதவி செய்கிறீர். Lord, you are helping to taste and see that you are good. கர்த்தாவே, விடுதலை தருகிறீர். Lord, you are giving the deliverance. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். Lord, we thank you for that. நீர் செய்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். Lord, we thank you as you are going to do the பார்த்து same. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. Lord, bless each and everyone who are அவர் watching வாழ்க்கை us. ஜெயத்தை தருவீராக. Lord, give them the victory in their விடுதலை life. தருவீராக. Lord, give them the deliverance சுகத்தை in their life. தருவீராக. Give them the healing in their life. ஆசீர்வாதத்தை Lord, தருவீராக. give them the blessings in their நீர் அப்படி life. செய்கிறதுக்காக நன்றி. Lord, we thank you as you're going to do the same. எல்லா மகிமை கனத்தையும் உமக்கு செலுத்துகிறோம். And we give you all the glory, honor and praise. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். Lord, bless each and குடும்ப everyone. குடும்பமே ஆசீர்வதியும். Lord, bless all the families. ஒவ்வொரு கைட்டு செய்யற வேலையை ஆசீர்வதியும். Lord, bless them at their அப்பத்தை workplace. தண்ணீரை ஆசீர்வதியும். Lord, bless their food and drink. இரத்தத்துக்குள்ளாய் மறைத்துக்கொள்ளும். Lord, cover them under your blood. இயேசுவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. In Jesus' name we pray. ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல மறவாதே. ஆமென். அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.